இளைஞரார் நீதி குழுமம், ஜுவனல் கோர்ட்னு சொல்லுவாங்க. இளைஞரார் நீதி குழுமம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு சிறுமி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமணம் வந்து ஏழை பொண்ணு. அவர் இந்த பெண்ணை இந்த சிறுமியை திருமணம் அப்போல்லாம் வந்து திருமணம் செய்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல, அவர் கணவருக்கு. ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க மாமனார் மாமியார் வயலுக்கு போயிடுறாங்க. இந்த சிறுமி வந்து அவங்க கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த குழம்புல என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து சாவன் முடிவு பண்ணிட்டு வந்துடுறான். அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பூச்சி மருந்து எடுத்து ஊற்றிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் மீதி இருக்கிற அவனால் சாப்பிட முடியல. அவன் சாவன் முடிவு பண்ணிடுறான். அதை கொண்டு போய் நாய்க்கு போடுறான். மீதி சாப்பாடை சாப்பிட முடியாமல் இவன் சாவறதுக்கு முன்னாடி நாய் செத்து போயிடுது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க எல்லாம் சேர்ந்து, இந்த பொண்ணு தான் வந்து இவனை சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி மருந்து பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து அப்போல்லாம் வந்து கடலூர் அந்த சீர்திருத்த அந்த பள்ளி அங்கே ஒரு ஹோம் இருக்கும். அந்த ஹோமில் அந்த சிறுமியை வச்சிடுறாங்க. அந்த பக்கத்தில் அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சிறுமி நான் சொன்னேன், நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து அடிக்கடி கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு, அடிக்கடி கொஞ்சம் கவலைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணது தப்பு நான் இந்த வயசில் அப்படி. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருந்துச்சு. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போல்லாம் குழந்தை திருமணங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்தளவுக்கு இல்லை, விழிப்புணர்வு மக்கள் மேலே இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாயோட குடல் வழக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இது எப்படி தப்பிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நாயினுடைய குடல் உள்ளுறுப்புகளை சோதனை செஞ்சப்போ இருந்த ஒரு விஷமும், இவங்க காவல்துறையினர் வந்து ஒரு பூச்சி மருந்து பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த விஷமும் இல்லை, அது வேறு விஷம்.